1730 ஆண்டு ராமநாதபுரத்தில் பிறந்தார். தமிழின் வீரமங்கை வேலு நாச்சியார். ஆண் வாரிசு இல்லை என்றாலும் மகளை ஒரு போர் வீரராகவே வளர்த்தார் அவளின் தந்தை. குதிரை ஏற்றத்தில் அசத்திய வீர தமிழச்சி எதிரிகளை நடுங்க வைத்தார். யானை ஏற்றத்திலும் திறமை காட்டி போர்க்களத்தில் தலைமை ஏற்றார். வாழ்வீச்சில் வல்லவர். எதிரிகளை ஒரே அசைவில் வீழ்த்தும் திறன் கொண்டவர். தமிழர்களின் பாரம்பரிய ஆயுதமான வளரியிலும் நிபுணத்துவம் பெற்றார். வில்வித்தையிலும் சிறந்து விளங்கி உண்மையான வீராங்கனையாக உயர்ந்தார். வீரம் மட்டுமல்ல, உருது, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். தன் கோரிக்கைகளை நேரடியாக சொல்லும் ராஜதந்திரியாகவும் விளங்கினார். அவரின் அறிவும் வீரமும் பின்னாளில் மைசூர் மன்னரின் ஆதரவையும் பெற்றுத் தந்தது. வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து அரசியாக உயர்ந்தார். அவர்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் என்ற மகள் பிறந்தாள். அரச குடும்பம் மகிழ்ச்சியில் திளைத்தது. சிவகங்கை நாடு அமைதியாகவும் வளமாகவும் சென்று கொண்டிருந்தது. ஆனால் 1772 பேராபத்து வந்தது. ஆங்கிலேய தளபதி ஜோசப் ஸ்மித் மற்றும் ஆற்காடு நவாப்பின் படைகள் ரகசியமாக தாக்கின. காளையார் கோவில் போரில் ரத்தம் சிந்திய கொடிய யுத்தம் வெடித்தது. அந்த போரில் மன்னர் முத்து வடுகநாதர் வீர மரணம் அடைந்தார். சிவகங்கை கோட்டை ஆங்கிலேயர்களின் கைகளுக்குள் சென்றது. தன் மகளுடன் உயிர் காக்க இரவோடு இரவாக தப்பிச் சென்றார் வேலு நாச்சியார். திண்டுக்கல் அருகிலுள்ள விருப்பாட்சியில் அடைக்கலம் புகுந்தார். ஆனால் அது ஒரு புதிய போராட்டத்தின் தொடக்கம். தோல்வி அவரை தளரச் செய்யவில்லை. அது ஒரு புதிய போராட்டத்தின் தொடக்கமானது. மக்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயருக்கு எதிரான போருக்கு தயார்படுத்தினார். அவரது வீர தளபதிகளான பெரிய மருது, சின்ன மருது இணைந்து படையை பலப்படுத்தினர். ஒவ்வொரு நாளும் போருக்கான தயாரிப்புகள் தீவிரமாக நடந்தன. அந்த நேரத்தில் திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருந்தார் மைசூர் மன்னர் ஹைதர் அலி. வேலு நாச்சியார் நேரில் சென்று ஹைதர் அலியை சந்தித்தார். ஆங்கோய்த விக்ரமசிக்கி உருது மொழியில் வீரமாக பேசி ஆங்கிலேயரை எதிர்க்க உதவி கேட்டார். அவரின் அறிவும் வீரமும் கண்டு ஹைதர் அலியை வியந்தார். ஐந்தாயிரம் குதிரைப்படை வீரர்களையும் 5000 காலாட்படை வீரர்களையும் வழங்கி உதவினார். வேலு நாச்சியாரின் வெற்றிக்கு பின்னால் 2 வீர பெண்களின் தியாகம் இருந்தது.
அவர்களில் முதல் வீராங்கனை உடையாள். வேலு நாச்சியார் எங்கே இருக்கிறார் என்று கேட்டபோதும் உண்மையை சொல்ல மறுத்தார் உடையாள். தன் உயிரையே இழந்தாலும் நாட்டை காட்டிக் கொடுக்கவில்லை அந்த வீரத்தமிழ் பெண். அவரின் நினைவாகவே தனது பெண்கள் படைக்கு உடையாள் படை என்று பெயரிட்டார் வேலு நாச்சியார். அடுத்து வந்தார் உலகையே வியக்க வைத்த வீராங்கனை குயிலி. ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழித்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்பதை உணர்ந்தார் வேலு நாச்சியார். நாட்டிற்காக தன் உயிரையே அர்ப்பணிக்க முடிவு செய்தார் குயிலி. தன் உடலில் தீ வைத்துக் கொண்டு வெடிமருந்து கிடங்கிற்குள் குதித்தார். ஆயுதங்கள் அழிந்தன. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டார். குயிலி உலகின் முதல் தற்கொலைப்படை வீராங்கனையாக வரலாற்று இடம் பிடித்தார். இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் வீராங்கனை வேலு நாச்சியார். அடிமைத்தனத்திற்கு தலை குனியாமல் சுதந்திரத்திற்காக போராடினார். ஜான்சி ராணிக்கு முன்பே சுமார் 85 ஆண்டுகளுக்கு முன் வெற்றி பெற்ற தமிழ் தாய் இவர். மக்களை சாதி மதம் பாராமல் ஒன்றிணைத்த தலை சிறந்த தலைவர். ஒரு இந்து அரசியாக இருந்தும் இஸ்லாமிய மன்னரான ஹைதர் அலியின் உதவியுடன் போரிட்டார். மத நல்லிணக்கத்திற்கும் ஒற்றுமைக்கும் அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதனால்தான் அவர் சிவகங்கையின் சிங்கம் என்று போற்றப்பட்டார். ஆயிரத்தி 1796 அவர் மறைந்தாலும் அவரது புகழ் மறையவில்லை. இன்றும் தமிழக நாட்டுப்புற பாடல்களில் அவரது வீர வரலாறு ஒலிக்கிறது. வேலு நாச்சியார் தமிழரின் வீரத்தின் அழியாத அடையாளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெள்ளை மயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.